எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இந்த வருஷம் நான் எப்படி படிக்க போறேன்? வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக வருது, நம்மளும் டிமோட்டிவேட் ஆகிட்டே இருப்போம். ஆனாலும் கூட ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படின்றது அடுத்த குரூப் 2 வரப்போகுது, அடுத்த குரூப் 4 வரப்போகுது. தொடர்ந்து எக்ஸாம் அப்படின்றது நடக்க தான் போகுதுங்க. வேகன்சிஸ் கம்மியாக வருது அப்படின்னு நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 வேகன்சி நிறைய கூட வரலாம். சரிங்களா? இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப் 1ல கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025 வந்த வேகன்சிஸ் தான் இப்போ சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் வேகன்சிஸ் அதிகமாகும் அப்படின்ட்டு டிஎன்பிசி சேர்மன் பிரபாகரன் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றப்ப வேகன்சிஸ் கூட வரலாம். நார்மலா குரூப் 1 அப்படின்றது ஒரு 100 வேகன்சி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. பயங்கர என்னன்னா நீங்க ஒரு குரூப் 1 பிலிமினரிக்கு ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிப்பீங்க. சிலபஸை தமிழ் இங்கிலீஷ்லாம் விட்டுட்டு நீங்க டீட்டெயிலா நீங்க அந்த சப்ஜெக்டை படிப்பீங்க. ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஜிஎஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 ரொம்ப ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம இப்ப இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கணுங்க. ஸ்கூல் புக் படிக்கணுமா, இல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் படிக்கணுமா, லக்ஷ்மிகாந்த் மாதிரியான புக் படிக்கணுமா அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு கொஸ்டின் பேப்பர் இவங்க எப்படி செட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஸ்கூல் புக் தாண்டி ஒரு 80% ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது வருங்க. இது வந்து குரூப் 2க்கு சரி, குரூப் 1க்கும் சரிங்க. குரூப் 4க்கு மோஸ்ட்லி ஒரு 60-70% ஸ்கூல் புக் பேஸ்டு கொஸ்டின் வரும், கொஞ்சம் வெளியில இருந்து வரும். தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் இங்கிலீஷும் வந்து பாத்தீங்கன்னா வெக்காபுலரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஸ்கூல் புக்ல இருந்து தான் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப வெளியில கேட்பாங்க. அப்படின்றதுனால நம்ம வெளியில தேடி கண்டிப்பா படிக்கணும். ஸோ குரூப் 1க்கு நான் இப்ப படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவா உட்காந்து ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கணும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த 75 நாள்ல எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமர், இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்க இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ அதுக்கு நீங்க படிங்க. பாலிட்டி படிங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் அரசியல் கட்சிகளுடைய நலத்திட்டங்கள் வந்து என்ன கொண்டு வந்தாங்க, ரிசர்வேஷன் பாலிசி, அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழ்நாடு ஜியாகிரபி, இதெல்லாம் இது ரிலேட்டடா இருக்கும். இந்த பாட்டை நீங்க நல்லா படிங்க. ஸ்கீம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அது இல்லாம யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ், ஸோ இதை நல்லா நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஓரளவு இந்த எக்ஸாமை உங்களால ஈஸியா எதிர்கொள்ள முடியும். டாப் மார்க் எடுக்க முடியுமானா இதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் மேக்ஸ் நீங்க லைட்டா நீங்க டெய்லியும் ஒரு சாப்டர் அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு சாப்டர்ல ஒரு 20 மாடல் சம்மாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 140+ மார்க்ஸை உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ நீங்க படிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மூமெண்ட் அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்டரி, இந்தியன் ஜியாகிரபி, அதுக்கப்புறம் சயின்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய சப்ஜெக்ட். சயின்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அதுல ரொம்ப செலக்டிவா ஸ்கூல் புக் பேஸ்டு மட்டும் நம்ம ஓரளவு சயின்ஸ்ல படிச்சுட்டா போதும். இந்தியன் ஜியாகிரபிக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக் போதுமா அப்படின்னா, அதாவது நீங்க இந்த ஏற்கனவே அது நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க மஜித் ஹுசைன் மாதிரியான புக்கை தேடி படிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நான் படிக்கல, நான் இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ஓரளவு படிச்சுட்டு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இல்ல நான் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது குரூப் 1க்கு போடுறாங்க. வெரி வெரி நாமினல் ஃபீல இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டஃப்பான கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா அந்த நான் இப்போ ஒரு 30 டெஸ்ட் 25 டெஸ்ட் நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் நீங்க எழுதி முடிக்கிறப்ப ஹோலிஸ்டிக்கா சிலபஸை டீகோட் பண்ணி அதனுடைய 360 டிகிரியில நம்ம எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். ஃபர்தரா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமை நம்மளால ரொம்ப ஈஸியா சிறப்பா பண்ண முடியும். ஜிஎஸ் பாட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம படிக்கலாம். இப்ப நான் குரூப் 1க்கு நான் ஃபுல்லா படிச்சிடுறேன். இந்த 2 மாசம் ரொம்ப அழுத்தி நான் ஜிஎஸ் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க லாங்குவேஜுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இபியில வந்து 10,000+ வேகன்சிஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து சேர்க்க போறாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு, இதெல்லாம் புதுசா வரப்போகுது. இப்போ கூட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி. அதுல 1000 வேகன்சிஸ் பக்கத்துல கொடுத்திருந்தாங்க. ஆனா அது ப்ரமோட்டிவ்க்கு நிறைய வேகன்சிஸ் இருந்தது. டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் இருந்தது. ஸோ நம்ம பாரம்பரியமா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதுல இருந்து இல்லாம வெளியில இருந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நிறைய இப்ப போஸ்ட்டை வந்து டிஎன்பிசி கொடுக்குறாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்டேட் பேட் போர்டு, இதெல்லாம் வந்து நிறைய வேகன்சிஸ் அப்படின்றது வரும். அது டெக்னிக்கலி சரி, நான் டெக்னிக்கலி சரி வேகன்சிஸ் அப்படின்றது வரதான் போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதற்காக நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம ஒரு 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், 4 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இந்த 6 மாசத்துல
நான் ஏற்கனவே படிச்சதை எப்படி நான் குவிச்சு ஒரு நோக்குல நான் படிக்க போறேன், இந்த மார்க்கை நான் அதிகமா எப்படி வாங்க போறேன், அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதற்கான முயற்சியை நான் என்னென்ன எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி என்னுடைய பயிற்சியை நான் எப்படி மேற்கொண்டு எடுத்துட்டு வர போறேன் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் ஒரு 4.5 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் இருக்க போது, இன்னும் ஒரு 6 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றப்ப நம்ம ஓயாம படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் நம்ம இப்ப செய்ய வேண்டிய முக்கியமான பணிங்க. ஸோ இப்ப குரூப் 1ல நிறைய இப்ப இந்த குரூப் 2 குரூப் 4ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் நிறைய பேர் லீவ் போட்டு லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே போடுவாங்க. நீங்க இப்பதான் ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகல அப்படின்னா லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே வித் மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படின்றத போடுங்க. சர்வீஸ்ல கவுண்ட் ஆகும், சரிங்களா? உங்களுடைய ப்ரமோஷன் அப்படின்றது பாதிக்காம இருக்கும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் என்னுடைய டார்கெட்டே குரூப் 1 தான் அப்படின்னு இருக்கவங்க நீங்க எதையுமே யோசிக்காம அழகா உட்காந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல எனக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு அடுத்த 5 வருஷத்துல ஒரு ப்ரமோஷன் வருது அப்படின்னாலுமே கூட நீங்க லீவை கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணி போடுங்க. ஆனா இந்த எக்ஸாம் முழு நேரமா யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரிவார்ட் தரும். நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறேன், 4 மணி நேரம் படிக்கிறேன், என்னுடைய 8 மணி நேரம் ஒர்க்கு போக, நான் தூங்கக்கூடிய 6-7 மணி நேரத்துக்கு போக, நான் சோசியலா இருக்கக்கூடிய நேரம் போக, மீதி நேரத்துல என்னுடைய நேரத்தை, என்னோட என்டர்டெயின்மெண்ட்டை கட் பண்றேன், நான் தியேட்டருக்கு போறதை கட் பண்ணி நான் படிக்கிறேன் 3 மணி நேரம், அதெல்லாம் போதாது. நீங்க எவ்வளோ அதிகமான நேரம் படிக்கிறவங்களோட ஒப்பிட்டு பாக்குறப்ப, நான் 3 மணி நேரம் படிக்கிறேன், அவன் 8 மணி நேரம் படிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? உங்களுக்கு உங்களுடைய இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு பாடணும் அப்படின்னா நம்ம பாடுறது வந்து நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க வெளியில இருந்து கேட்டு பாருங்க. சோ நமக்கே தெரியும் நம்ம ரொம்ப நல்லா பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் கிடையாது. டிஎன்பிசி வந்து மெரிட்ல யார் நல்லா படிக்கிறாங்க, 8 மணி நேரம் யார் படிக்கிறா, 12 மணி நேரம் யார் படிக்கிறானோ அவனுக்கு தான் வேலை தரப்போகுது. நம்ம சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. டிஎன்பிசியை நம்ம எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால அதை கவனத்தில் எடுத்து படிங்க. இல்ல இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோடைய பிலிம்ஸ் எழுதி நான் அங்க ஃபெயில் ஆயிட்டேன், இப்ப திருப்பி வந்து டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப டஃப்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அஃபேர்ஸ் நீங்க நல்லா படிச்சிட்டீங்க, தமிழ்நாடு கல்ச்சர், சங்க கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம், திருக்குறள், இதெல்லாம் புதுசா இருக்கும். டிஎன்பிசி வந்து யூபிஎஸ்சில இல்லாத விஷயம் நிறைய இருக்கும். அதை நம்ம நல்லா படிச்சிட்டோம். மற்றபடி அவங்க பாலிட்டி, இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட், ஜியாகிரபி, எக்கனாமி இதெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்சது தான் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியில இருந்து உள்ள வரவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி அப்படின்றத கொடுக்கும். ஸோ அதை நீங்க கவனத்துல கொண்டு எடுத்து நீங்க படிங்க, ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க யூபிஎஸ்சி நல்லா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கீங்க, அடுத்த அட்டெம்ப்ட் நீங்க பிலிம்ஸ் போறதுக்கு இந்த டிஎன்பிசியோடைய ஒரு மெயின்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் லாஸ்ட் 2 இன்டர்வியூ போய் இந்த டைம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. குரூப் யூபிஎஸ்சியோடைய பிலிம்ஸ் அப்படின்றத கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இப்ப இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்னஸ் எதிர்பார்க்குது அப்படின்னா, தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, அதை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு நீங்க முதல் தகுதியான ஆளா நீங்க இருப்பீங்க. ஸோ அதை நம்ம பண்றோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. போனது போகட்டும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்றத நீங்க பாருங்க. என்னன்னா 1900 இப்ப கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறவங்க மோஸ்ட்லி 1995 பேட்ச்ல இருந்து ஒரு 2000 பேட்ச் வரைக்கும் இருக்கிறவங்க இப்ப ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷம் பிளஸ் சர்வீஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. 92, 93, 94 இதுல எல்லாம் தொடர்ந்து டிஎன்பிசி அப்படின்றது எக்ஸாம் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. 2004ல இருந்து 2003ல இருந்து 2008 வரைக்கும் ஒரு 5 வருஷம் இந்த பணியாளர் நியமன தடை சட்டம் அப்படின்றது இருந்ததுனால அந்த 5 வருஷத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது சுத்தமா இல்லாம இருந்தது. ரெக்ரூட்மெண்ட்டே எடுக்கல அப்படின்னா ரிட்டையர் ஆகிறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2003 எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுதுங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு வருஷம் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த எக்ஸாம் எப்பயுமே கண்டக்ட் பண்ணி தான் இருப்பாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வேணா மினிமலா வரலாம், சரிங்களா? ஆனா நான் ஃபுல்லா படிக்கிறேன், தெளிவா நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வேலை அப்படின்றது உறுதியா கிடைக்கும். இப்போ 2021, 22ல அதுல ஒரு பெரிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல ஒரு 50,000 பேரை வந்து மெயின்ஸ் எழுத வச்சாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம எடுத்தப்ப நிறைய பேர் வந்து இங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 150+ மெம்பர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 35-40 பேர் வந்து அப்பவே சர்வீஸ் வராங்க. அதுக்கப்புறமா நடந்த குரூப் 2ல 2A ஆகட்டும், குரூப் 4ல ஆகட்டும், நிறைய பேர் கிட்டத்தட்ட 90% அப்ப யார் படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கண்டினியூஸா யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வேலை வாங்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே பெரும் முயற்சி எடுத்தாங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதாங்க. உட்காந்து ஒரு 12-16 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தவங்க அப்படிலாம் கிடையாது.
ஸோ தொடர்ந்து ஒரு 4-5 மணி நேரம் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இப்போ எக்ஸாம் அந்த 6 மாதம் அப்படின்றது, இந்த ஜூலை டு டிசம்பர் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான பீரியட். அதுக்கு முன்னாடி 6 மாசத்துல கூட நான் ஒரு 3-4 மணி நேரம் படிச்ச போதும் அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்? நான் இந்த வருஷம் உட்காந்து ஃபுல்லா தெளிவா நான் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்றவங்க அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும். குரூப் 2 இந்த வருஷமே நமக்கு நிறைய டைம் இருக்கு, 4.5 மாசம் டைம் இருக்கிறதுனால இதுல நான் உட்காந்து நான் தெளிவா படிச்சிட்டேன் அப்படின்னாவே எனக்கு கண்டிப்பா உறுதியா வேலை கிடைக்கும். குரூப் 4 ஈஸி தான். இப்போ உட்காந்து இன்னும் 1 மாசம் கழிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாலுமே கூட நம்மளால ஈஸியா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். பொது தமிழ் தான் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்டா இருக்கு. அது எல்லாருக்குமே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். எல்லாராலுமே டீகோட் பண்ணி இதுதான் டிஃபைன்ட் ஏரியா, இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத சொல்லவே முடியாது. பழைய கால புக்ல இருந்து இப்போ வரைக்கும், அதான் தொல்காப்பியத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடியதுல வரைக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில அந்த பிலிட் இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்கறாங்க. ஸோ எல்லாருக்குமே டஃபா இருக்கக்கூடிய ஒண்ணு. நம்ம ஓரளவு அதை முயற்சி பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தமிழும் உங்களால நல்லா பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ நான் இப்ப இங்க ஆரம்பிக்கிறேன், இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு குரூப் 1 வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். குரூப் 2ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குரூப் 4ல உறுதியா வேலை கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமா? ஸோ யோசிங்க.